வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். குறுகிய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாட்டை பிளவுபடுத்த இடமளிப்பதில்லை என்கிறார் ஜனாதிபதி. கடுவலையில் இடம்பெற்ற வன்முறைகளுக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும், எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. தேர்தல் சட்டங்களை மீறிய 106 பேர் கைது. கிரிக்கெட்டில் நிலவும் பிரச்சனைகள் தொடர்பாக தான் வெளியிட்ட கருத்துக்களை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஹஷான் திலகரத்ன கருத்து. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். குறுகிய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாட்டை பிளவுபடுத்த மீண்டும் ஒருமுறை இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். யாழ் கோப்பாய் நாவலர் கல்லூரி மைதானத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இன்று முற்பகல் கோப்பாய் நாவலர் தமிழ் மகாவித்தியாலயத்துக்கு சென்ற ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாடசாலை வளாகத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி பின்னர் பாடசாலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 2 மாடி கட்டிடத்தினை திறந்து வைத்தார். ஊவா வடக்கு நட்புறவு திட்டத்தின் கீழ் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலரால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த பாடசாலை 125 வருட கால வரலாற்றை கொண்டதுடன் இது பிரதேசத்தின் முதலாவது பாடசாலை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கட்டடத்தை திறந்து வைத்த பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் DM ஷேரத்ன மற்றும் அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். உங்களுடைய கரகோஷம் අවුරුදු 30ක් මේ රටේ ජනතාව වෙඩි උණ්ඩවල සද්දය 30 வருட காலமாக துப்பாக்கிச் சூட்டு சத்தங்களுக்கு மத்தியில் மிகவும் பீதியுடன் வாழ்ந்தீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து மிகவும் சந்தேகத்துடன் வாழ்ந்தீர்கள். 30 வருட காலமாக இந்த பிரதேச மக்கள் இழந்த தமது உரிமைகளை மீண்டும் பெற்றுக் கொடுக்க முடிந்துள்ளது. இந்த பிரதேசத்தை கட்டி எழுப்பி அவற்றை பெற்றுக் கொடுக்கும் பொறுப்பு எமக்குள்ளது. அனைவரும் கூறும் விடயங்களை செவிமடுக்க நாம் தயாராக உள்ளோம். குறுகிய மனப்பாங்கோடு சிந்தித்து குறுகிய நோக்கங்களை அடைந்து கொண்டு இந்த நாட்டை பிளவுபடுத்த நான் மீண்டும் ஒரு முறை இடமளிக்க மாட்டேன் என்பதனை நினைவுபடுத்துகின்றேன். நாம் ஒன்றிணைந்து செயற்படுவோம், ஒன்றிணைந்து வாழ்வோம். இது எமது நாடு, நாம் பிறந்த நாடு. මේ අවස්ථාවේදී මතක් අපි ඒකට වැඩ කරමු, අපි ඒකට ජීවත් වෙමු. මේක අපේ රටක්, මේ රට අපේ රට, අපි ඉපදුණු රට, අපි ජීවත් වන රට, අපි මිහිදන් කරන රට. கடுவல பிரதேச மக்கள் தற்போது செலுத்தும் வரியை விட எதிர்காலத்தில் 3 மடங்கு வரியை செலுத்த நேரிடும் என எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். ஆத்துருகிரிய பகுதியில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை கூறினார். நகரசபை காரணமாக நீங்கள் அனைவரும் பிரதேச சபை விட 3 மடங்கு அதிகமாக வரியை செலுத்த வேண்டும். அதனால் என்ன நடக்கும்? இவ்வாறு வரியை செலுத்துவதனால் நகரசபையின் வருமானமானது 1500 மில்லியன் ரூபாவாக அதிகரிக்கும். 500 மில்லியனிலிருந்து 1500 மில்லியனாக அதிகரிக்கிறது. 500 மில்லியனை வைத்துக் கொண்டு எதுவும் செய்யவில்லை. 1500 மில்லியனை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகின்றனர்? வீதிகளை புனரமைக்கப் போகின்றனரா? 500 மில்லியனை ஒதுக்கி நகரசபைக்காக செயற்படுவோம். ஒரு வருடத்திற்கு 1000 மில்லியன் ரூபாய் இலாபம் ஈட்ட முடியும். தற்போது இதனை பார்த்துக் கொண்டிருக்கும் சிலர் பேராசைப்படுகின்றனர். அவர்கள் குழுவாக பிரிந்து மோதிக்கொள்கின்றனர், ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கின்றனர். ஏன்? வெற்றி பெறும் நபர் 1000 மில்லியன் ரூபாவை சம்பாதிக்க முடியும் என அவர்கள் நினைக்கின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது எதிர்க்கட்சிகளில் இருந்து சவால்கள் விடுக்கப்படாமையே தமது கட்சி வேட்பாளர்களுக்கு மத்தியில் விருப்பு வாக்கு பிரச்சினை ஏற்பட காரணம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். கடுவலையில் நமது வேட்பாளர்கள் இருவருக்கு மத்தியில் பாரிய விருப்பு வாக்கு பிரச்சினை நிலவுகிறது. எதிர்க்கட்சிகளின் பலவீனம் காரணமாகவே எமது வேட்பாளர்கள் மத்தியில் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எதிர்க்கட்சிகள் உறுதியாக இருந்தால் இவ்வாறு ஏற்பட மாட்டாது. எனவே எதிர்க்கட்சிகளின் பலம் குறையும் போதே ஒரே கட்சியினுள் விருப்பு வாக்கு பிரச்சினை ஏற்படுகிறது.
මේ මැතිවරණ ක්‍රමය තුල එකම පක්ෂයේ අපේක්ෂක අතරේ මේ ගැටුම් ඇති වෙනවා. இங்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் டலஸ் அழகப்பெரும. උතුරේ දමිළ ජනතාවගේ ඡන්ද පත්‍රිකාව බැලට් එක කෙරෙහි තිබුණු විශ්වාසය 83ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட பாரிய வன்முறையை வடபகுதி மக்கள் வாக்கு சீட்டு மீதான நம்பிக்கையை இழந்து துப்பாக்கி சூட்டை கையில் எடுப்பதற்கான ஆரம்பமாகும். இதனால் நாட்டுக்கு 30 வருடம் இல்லாமல் போனது. LTTE தலைமைத்துவத்தை மாத்திரம் குறை கூற தயாரில்லை. 83ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை ஏற்பட காரணமாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் நண்பர்களுக்கு நான் ஒரு யோசனையை முன்வைக்க விரும்புகிறேன். இது முக்கியத்துவம் மிக்க ஜூலை 23ஆம் தேதி நீங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கோர சிறந்த சந்தர்ப்பம் உதயமாகியுள்ளது. அன்றைய தினம் உங்களது கட்சியில் உள்ள அனைத்து தலைவர்களும் வெண்ணிற ஆடை அணிந்து நல்லூர் கோவிலுக்கோ அல்லது யாழ் நூலகத்துக்கோ சென்று 28 தடவை சப்தமிட்டு மன்னிப்பு கோருங்கள். මේ පක්ෂ සීලම නායකයෝ සුදුවතින් සැරසිල් නල්ලූර් කෝවිලට ගිහිල්ලා එතන යාපනයේ පුස්තකාල භූමියට ගිහිල්ලා ඒ 28 වරක් කෑ ගහලා යාඥා කරලා මේක සමාව ගන්න. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்கு எண்ணும் நிலையங்களை கண்காணிக்க வரும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இம்முறை சான்றிதழ்களை விநியோகிக்க தேர்தல்கள் செயலகம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய கண்காணிப்பாளர்கள் வாக்கு எண்ணும் நிலையங்களிலிருந்து வெளியேறும் நேரம் பொறிக்கப்பட்ட சான்றிதழ்களை விநியோகிக்க உத்தேசித்துள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் WP சுமனசிறி கூறியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் சகல பிரதேசங்களிலும் உள்ள அரசு பாடசாலைகளுக்கு எதிர்வரும் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை வழங்கப்பட உள்ளது. எதிர்வரும் 23ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் 2ஆம் கட்டம் நடைபெற உள்ள அனைத்து பகுதிகளிலும் உள்ள மதுபான கடைகளை மூடுமாறு கலால் திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 106 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் சட்டத்திற்கு முரணான தேர்தல் நடவடிக்கை குறித்து இதுவரை 76 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி நவரத்ன குறிப்பிட்டார். மொனராகலை மற்றும் சியம்பலாண்டுவ பகுதிகளில் நமது கேமராக்களில் பதிவான காட்சிகளே இவை. தேர்தல் பிரசாரங்களுக்காக ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் பயன்படுத்திய பதாதைகள் மற்றும் கட் அவுட்களை அகற்றுவதற்காக போலீசார் இவ்வாறு மொனராகலை மற்றும் சியம்பலாண்டுவ பகுதிகளில் முயற்சிக்கின்றனர். 2011ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்களிப்பிற்கு இன்னும் 4 நாட்களே உள்ளன. 20 மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் நடைபெறும் இந்த தேர்தலில் மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்கள் தொடர்பில் இன்று நாம் ஆராய்கின்றோம். 2011ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மத்திய மாகாணத்தில் கண்டி, மாத்தளை, நுவரேலியா ஆகிய 3 மாவட்டங்களிலும் தேர்தல் நடைபெற உள்ளது. கண்டி மாவட்டத்தில் 3 பிரதேச சபைகளுக்காக தேர்தல் நடைபெற உள்ளதுடன் அங்கிருந்து 55 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். தேர்தலுக்காக கண்டி மாவட்டத்தில் 1,75,707 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இந்த காலப்பகுதியில் தேர்தலுடன் தொடர்புடைய எந்தவித வன்முறை சம்பவங்களும் இதுவரை பதிவாகவில்லை. அதனால் மிகவும் அமைதியான சூழலில் இந்த தேர்தல் நடைபெறும் என நாம் எதிர்பார்க்கிறோம். நுவரெலியா மாவட்டத்தில் தலவாக்கலை, லிந்துலை ஆகிய பிரதேச சபைகளுக்காக தேர்தல் நடைபெற உள்ளது. இங்கிருந்து 9 பேர் தெரிவு செய்யப்பட உள்ளதுடன் 4187 பேர் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மத்திய மாகாணத்தில் தேர்தல் நடைபெறும் மற்றொரு மாவட்டம் மாத்தளை ஆகும். 2 பிரதேச சபைகளுக்காக நடைபெற உள்ள இந்த தேர்தலில் 69,364 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதோடு 23 பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். எதிர்வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான அனைத்து ஆரம்பகட்ட நடவடிக்கைகளும் நிறைவு பெற்றுள்ளன. போலீசாரின் ஒத்துழைப்புடன் அமைதியை பாதுகாப்பதற்கான முறையிலும் வாக்காளர்களின் உரிமை பாதுகாக்கப்படும் வகையிலும் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஊவா மாகாணத்தின் மொனராகலை மாவட்டத்தில் 2 பிரதேச சபைகளுக்கான தேர்தல் இம்முறை நடைபெற உள்ளது. இதன்போது 20 பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட உள்ளதுடன் இங்கு 70,197 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். சப்ரகமோ மாகாணத்தின் ரத்னபுரி மற்றும் கேகாலை ஆகிய 2 மாவட்டங்களிலும் இம்முறை தேர்தல் நடைபெற உள்ளது. ரத்னபுரி நகர சபை மற்றும் 3 பிரதேச சபைகளுக்காக தெரிவு செய்யப்பட உள்ள உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 57 ஆகும். அவர்களை தெரிவு செய்வதற்காக 1,63,358 பேர் தகுதி பெற்றுள்ளனர். ஒரு நகர சபை மற்றும் 2 பிரதேச சபைகளுக்காக தேர்தல் நடைபெற உள்ள கேகாலை மாவட்டத்திலிருந்து 48 பேர் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இங்கு 1,45,472 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர்.